பொதுவாக சந்தானம் அப்படின்னா தொடர்ச்சின்னு அர்த்தம். தொப்புள் கொடிக்கு சந்தானம்னு பேர், ஆண் வாரிசுக்கு சந்தானம்னு பேர். இப்போ இந்த சந்தானத்தை 2 வகையாக சொல்லுகிறார்கள். ஒன்று வம்ச சந்தானம், ஒன்று உபதேச சந்தானம் அப்படின்னு பிரிச்சிருக்கா. இந்த வம்ச சந்தானம்ங்கிறது என்ன அப்படின்னு கேட்டால், குழந்தையா வருது, வாரிசு உரிமைன்னு சொல்கிறோமோ இல்லையோ, அந்த வகையில் இவாளுக்கு இவா பிறந்தா இவாளுக்கு அவா பிறந்தான். பெரும்பாலும் அது மூத்த பிள்ளைக்கு கொடுப்பா சத்திரியாளாக இருந்தால். அது மாதிரி இனம் சார்ந்து மாறுபடுகிறது. அப்படி மாறுபட்டால் கூட சந்தானம்ங்கிறது அவளுக்கு பிறக்கக்கூடிய குழந்தைகளுக்கு அந்த இருக்கக்கூடிய உரிமை, அவளுக்கு தான் எல்லா சொத்தும். தகப்பனாக இருக்காங்க, அவருடைய வாரிசுக்கு போய் தானாக சேர்ந்துடணும். அதே மாதிரி உபதேச சந்தானம் அப்படின்னு. உபதேச சந்தானம்னா என்ன அப்படின்னா, இது மடங்களில் ஒன்றியும் பின்பற்றப்பட்டு வருகிற ஒரு முறை. மடத்தை யார் நிர்மாணம் பண்ணுறாளோ, அவள் என்ன மூல மந்திரம் ஜபம் பண்ணினாலோ, அவள் எந்த மூர்த்தியை பூஜை பண்ணினாலோ அதை இது நாள் வரைக்கும் பூஜை பண்ணுவாள். இப்போ வரைக்கும் இனிமேலும் அதை தான் பண்ணுவாள். அந்த மாதிரி இப்போ நம்ம சைவத்தில் சொல்லணும் அப்படின்னு சொன்னால், தர்மயாதீனத்தை சொல்லணும் அப்படின்னா, சொக்கர்னு ஒரு சாமி இருக்குங்க. அந்த சொக்கர் மதுரை பெருமானால் கொடுக்கப்பட்டது. அவர் பண்ணின பூஜையை தான் பண்ணுவாள். அந்த பூஜையை அவ்வளோ சீக்கிரம் தரமாட்டா யாருக்கிட்டையும். அது ஒரே ஒரு மூர்த்தி, சொக்கநாதர்னு பேர். சிவபெருமான் கனவுல கண்டு சொப்பனத்தில் கொடுத்தது. அதை மாதிரி உபதேச சந்தானம் தன்னுடைய சிஷ்யனுக்கு சொல்லிகிட்டே வருவாள். அந்த ரகசியங்களை அவள் ஒண்டி தான் வச்சிருப்பாள், வேற யாருக்கும் அதை தரமாட்டா. அதை மாதிரி வரத்துக்கு பேர் உபதேச சந்தானம். அந்த வகையில் 4 குருமார்கள் வம்ச சந்தானம் இல்லாமல் உபதேச சந்தானத்தில் வந்தவர்கள் அப்படின்னு சொன்னால், அது ஒரு 4 பேரை தேர்வு செஞ்சுருக்கா. அந்த 4 பேரும் சிவனருளை பெற்றவர்கள். அதில் யார் அப்படின்னா, மெய்கண்ட சிவாச்சாரியார் அப்படின்னு பேர். முதல் குரு அவர் தான். அந்த மெய்கண்ட சிவாச்சாரியாருக்கு அடுத்தது அருள்நந்தி சிவாச்சாரியார். அருள்நந்தி சிவாச்சாரியாருக்கு அடுத்தது மறைஞான சம்பந்த சிவாச்சாரியார். மறைஞான சம்பந்த சிவாச்சாரியாருக்கு அடுத்தது உமாபதி சிவாச்சாரியார்கள். இந்த 4 பேரும் ஒரே உபதேசம், ஒரே மந்திரத்தை பாரம்பரியமாக பண்ணினவா. அவா இவாளுக்கு குரு, இவா அவளுக்கு சொல்லி கொடுத்து, அவா இவாளுக்கு சொல்லி கொடுத்து வந்த சாஸ்திரம் அப்படின்னு சொல்கிறா. அந்த சந்தான குறவர்கள் சைவத்தை நிறுவியவர்கள். இந்த சமயக்குறவர்கள் அப்படின்னா அவர்கள் என்ன அப்படின்னு கேட்டால், அவர்கள் இலக்கியத்தை வகுத்தார்கள், இவர்கள் இலக்கணம் செய்தார்கள், அவர்கள் அனுபவித்து விளக்கினார்கள், இவர் அனுபவித்ததை விளக்கினார்கள்.